நாகை மாவட்டத்தில் நகைக்கடையின் பூட்டை உடைத்து 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை முகமூடி கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். திருட்டு நகைகளை கட்டைப்பையில் நிரப்பி ஹாயாக தப்பித்த கொள்ளையர்கள் போலீசில் சிக்குவார்களா? நகைக்கடை ஷட்டருக்கு போட்டிருந்த 6 பூட்டுக்களையும் உடைத்து பலே திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். 50 கிலோ வெள்ளி மற்றும் 50 கிராம் தங்கம் என மிரட்டும் சம்பவத்தில் ஈடுபட்டு அலறவிட்டுள்ளனர். போலீசாரின் கண்களில் மண்ணை தூவி கைவரிசை காட்டியவர்கள் யார்? நடந்தது என்ன? நாகை மாவட்டம் மணக்குடி கடைத்தெருவில் கடந்த 10 ஆண்டுகளாக கணேசன் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல இரவு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றார். அப்போதுதான் அந்த பகீர் திருட்டு சம்பவம் அரங்கேறியது. நள்ளிரவு 1 மணி அளவில் கணேசனின் நகைக்கடை உள்ள தெருவில் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் 2 டியூக் ஸ்கூட்டரில் நுழைந்தனர். வண்டியை ஓரங்கட்டி நகைக்கடை படி ஏறியவர்கள் ஷட்டரில் போட்டிருந்த 6 பெரிய பூட்டுக்களையும் ஒவ்வொன்றாக சத்தமில்லாமல் உடைத்தனர். பின்னர் சட்டென்று உள்ளே புகுந்த திருடர்கள் கைக்கு கிடைத்த தங்கம், வெள்ளி உள்ளிட்டவற்றை கொண்டு வந்திருந்த கட்டைப்பையில் அள்ளி போட்டு நிரப்பினர். கிட்டத்தட்ட 45 கிலோவுக்கும் அதிகமான வெள்ளி நகைகளும் 6 சவரன் தங்கமும் அதில் அடங்கும். திட்டமிட்டபடி திருட்டில் ஈடுபட்டவர்கள் பர்ச்சேஸ் செய்துவிட்டு ஹாயாக செல்வது போல கட்டப்பை முழுக்க திருட்டு நகைகளுடன் பைக்கில் ஏறி அங்கிருந்து தப்பிச் சென்றனர். மறுநாள் வழக்கம் போல கடையை திறந்த கணேசன் உடைந்து போனார். இது தொடர்பான புகாரில் தலைஞாயிறு காவல் நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் நேரில் விசாரணை மேற்கொண்டார். தடயவியல் வல்லுநர்களும் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு கடையில் கிடைத்த தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். கிராமத்தில் உள்ள நகைக்கடை என்பதால் தங்கத்தை காட்டிலும் வெள்ளியே அதிகமாக இருந்துள்ளன. அவற்றை ஆட்கள் நடமாட்டம் இல்லா நேரம் பார்த்து லவுட்டி உள்ளனர். 10 ஆளுக்கு கடை திறக்க வராங்க. 6 பூட்டு கடையில் பூட்டப்பட்டிருந்த 6 பூட்டும் உடைக்கப்பட்டிருக்கு. உடனே காவல் நிலையத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணி காவல் நிலையத்துலேருந்து ஸ்டேஷன்லேருந்து வராங்க. வந்து காவலரோட உதவியோடு உள்ளே போய் பார்க்கல கடையில் சுமார் ஒரு 49.5 49 கிலோ எடையுள்ள வெள்ளி பொருள்களும் சுமார் 50 கிராம் எடையுள்ள பவுன் மூக்குத்தி, சின்ன சின்ன பவுன் மூக்குத்திகளும் திருட்டு போயிருக்கு. இதனோட மதிப்பு ஏறக்குறைய 45 லட்சம் தெரியும். காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எஸ்பி வந்து நேரடியாக பார்வையிட்டு போயிருக்காங்க. இடையில் ஆவணம் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. தனிப்படை அமைத்து தேடுதலில் ஈடுபட்டு வரும் போலீசார் திருடர்கள் பிடிபட்டால் மட்டுமே திருட்டின் பின்னணி குறித்து தெரிய வரும் என கூறினர். நகைக்கடையின் பூட்டை உடைத்து 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் திருடப்பட்ட சம்பவம் நாகையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.